வணக்கம். இப்போ நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறோம். நம்மளோட கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி தீர்க்கறதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம். உண்மையிலே அந்த கோயிலில் இருக்கிறது உண்மையான தெய்வங்கள் தானா, இல்லை நம்ம பிசாசை வழிபடுறோமான்னு பார்த்துடலாமா? உண்மையை சொல்ல போனால் நம்ம பிசாசை தான் நிறையா வழிபட்டுருக்கோம். இப்போ கோயிலில் நிறைய மறைமுகமாக பிண்டாரிகளோட தெய்வங்களை திணிச்சு வச்சுருக்காங்க. நம்மளோட தெய்வங்கள் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தந்தை உடஞ்சிருக்கும், கையில் கோடாரி இருக்கும், இல்லை பல ஆயுதங்களை வச்சுருக்கோம், பாசக்கயிறு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம், கையில் லட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அந்த விநாயகரை வழிபடக்கூடாது. அது பிண்டாரிகளுக்கான தெய்வம். அது முதலாக யமனை குறிக்குது. எப்படி அப்படின்னா, அந்த தந்தை உடஞ்சது நொண்டிக்காலம் சகுனி என்ன செஞ்சால் மகாபாரத யுத்தத்துக்கு காரணமானவன். பரசுராமன் கலவர யுத்தத்துக்கு காரணமானவன். கலவர யுத்தம்னா என்ன? அம்மை நோய், காலரா அந்த மாதிரி நோயெல்லாம் பரப்பி உள்ளே வந்தவன். அது மட்டும் இல்லை, தன்னோட மனைவியாகிய துர்க்கையை மைசூர் அரசனுக்கு கூட்டி கொடுத்து அந்த அரசனோட குஞ்சு அறுத்துக்கொள்ள வச்சான். குஞ்சர்த்தமாக கோயில்னு கூட அதே காலகட்டத்தில் அவன் அமைச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு சாட்சி. அந்த துர்க்கை அப்படிங்கிறது துர்க்குணம் கொண்டவங்க அவங்க. அதனால் துர்க்கை வழிபாடு கூடாது. அதே மாதிரி சகுனி தன்னோட மனைவியாகிய காந்தாவை திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இரும்பு உருக்காலையை தனதாக்கி கொண்டவன். அதுதான் காமத்தால் ஆட்சி செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. காமாட்சி. அந்த காமாட்சி வழிபாடும் கூடாது. நம்ம எப்போவுமே விளக்க கூட லக்ஷ்மி விளக்கு, அன்ன விளக்குன்னு தான் சொல்லணும். குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த பரசுராமன் நம்மளோட சித்தர்களை கழுகேற்றி கொன்னவன். ரொம்ப கொடூரமானவன். ஸோ அந்த மாதிரி வழிபாடு நம்ம கூடவே கூடாது. சண்டிகேஸ்வரங்கிறது பரசுராமன் தான். அப்புறம் குதிரை நமக்கான விலங்குகளில் அது பாலைவனத்துக்கான விலங்கு, பிண்டாரிகளுக்கானது. ஸோ குதிரையும் நம்ம வச்சு வணங்கக்கூடாது. இது எல்லா கோயிலும் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம தமிழகம் ரொம்ப செழிப்பாக இருக்கும்? பேயும் பிசாசையும் வணங்கினா யார் இந்த பிண்டாரிகள்னு பார்த்தா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நோவாவோட கப்பலில் 8 பேர் தப்பிச்சு போனாங்க இல்லையா? அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம மட்டும்தான் கப்பல் கட்டி தப்பிச்சு போனோம், கடவுள் நம்மளை தான் காப்பாற்றலாம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. அவனுங்க இங்கே பார்க்கும்போது எல்லாரும் செல்வ செழிப்புலையும் அறிவியலையும் விஞ்ஞானத்துலேயும் ரொம்ப சிறந்து இருக்கிற நம்மளை பார்த்துட்டு அவனுக்கு பொறாமையாயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி கோக்கமாக்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளோட தெய்வங்களை நம்ம வழிபடணும். நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு, சப்த கன்னியர் வழிபாடு. ஒரு கோளுக்கு ஒரு தெய்வம். முருகன் சப்த கன்னியர் வழிபாடை நமக்கு அறிமுகப்படுத்தினால அந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். நமக்கான தெய்வங்களை நம்ம வழிபட்டால் தான் நம்ம சீரும் சிறப்புமாக இருக்க முடியும். ஒருத்தவங்க நமக்கு திணிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மனசார நம்மளால் ஈடுபட முடியாது. நம்மளோட முன்னோர்கள்